ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரெட்மி லான்ச் பண்ண போற ரெட்மி K30 5G பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது இந்த போன் பாத்தீங்க அப்படின்னா சைனால டிசம்பர் 2019 K30 4G அண்ட் K30 5G ரெண்டுமே அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியால வந்து மட்டும் பாத்தீங்க அப்படின்னா K30 4G போகோ அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து K30 5G செப்டம்பர் மாசம் வந்து லான்ச் பண்ண போறதா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த போனை பத்தின ஃபுல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிபிகேஷன் எல்லாத்தையுமே நம்ம இப்ப இந்த வீடியோல பாத்துடலாம். என்னோட சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரியல்மி பத்தி Realme 7 and 7 Pro பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், போய் பாருங்க. Redmi K30 5G ல RAM 6GB, டிஸ்பிளே 6.67 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து 64 MP, செகண்டரி கேமரான்னு பார்க்கும்போது 2 MP, 5 MP, 8 MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்க்கும்போது டுவல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியாக நல்லா யூனிக்காக கொடுக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம். இதோட MP பார்த்தீங்கன்னா 20 MP, 2 MP கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் 5G மொபைலாக இருக்கிறதுனால குவாலிட்டி எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். பேட்ரி 4500 mAh கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 hour 5 minutes இது ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. 30 watt வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ரெட்மி K30 4G 27 watt ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருந்தாங்க. இதில் 30 watt ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப 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 அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா வந்து டபுள் ஷேடாக கொடுக்குது. அதில் என்னென்ன கலர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராஸ் ஒயிட், மிஸ்டு பர்பிள், அது தவிர ரெட்டு. இதில் வந்து இந்தியாவுக்குள்ளே லான்ச் ஆகும்போது என்னென்ன கலர்ஸில் அவங்க அவைலபிள் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நமக்கு லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். K30 5G பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கிளாஸ் பேனல், அதாவது கொரில்லா கிளாஸ் பேனலால் தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் அண்டு சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. K30 5G ஃபங்க்ஷனல் பொறுத்த வரைக்கும் மல்டி ஃபங்க்ஷனல் NFC கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஹெட்ஃபோன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட வெயிட் 210 கிராம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிப் பார்க்கலாம். ரெட்மி K30 4G Snapdragon 730G கொடுத்துருந்தாங்க. இந்த 5G Snapdragon 765G கொடுத்துருக்காங்க. சிப்பில் 5G கொடுத்ததுனால ஸ்பீடு வந்து ரொம்ப ஹெவி பண்ணியிருக்காங்கன்னு தான் எல்லாரோட கணிப்புமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோனோட சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிம், இன்னொன்று சிம்மு இல்லைன்னா மெமரி கார்டு, அது மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப்ஷனல் பண்ணிக்கலாம். ஆனால் 4G வந்து ரெண்டுமே நம்ம சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி தான் அவங்க ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோன் 90% பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி K30 4G மாதிரியே தான் இருக்குது. ஒரு சில டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அதை தவிர லிக்யூடு கூலிங் கிளாஸ் வந்து இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா கேம் யூஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஸ்பீடு ஹெவி ஆகும்போது சூடாக ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஹீட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த லிக்யூட் கூலிங் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கேமிங் பர்பஸ் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்றது தான் வந்து ரெட்மி தரப்பில் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தவிர ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கேமராவுக்கு கீழே அவங்களோட லோகோவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட பவர் அடாப்டரும் டேட்டா லைனும் கொடுக்குறாங்க. Redmi K30 5G ரேட்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 to 23,000 இருக்கும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்புமாகவே இருக்கு. ரெட்மியோட K30 4Gக்கும் ரெட்மியோட K30 5Gக்கும் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள்ல ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.